நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அவளுக்கு நான் இப்போ அப்படிதான் சுவாமி, வெறும் ஒரு ஃப்ரெண்டு. நீ என்ன சொல்றேன்னு புரியல. ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி நடந்த எதுவுமே அனுவுக்கு ஞாபகம் இல்லை, என்னையும் சேர்த்து. இதையெல்லாம் அவகிட்ட சொன்னா நான் பொய் சொல்றேன்னு நினைப்பா சுவாமி. நான் நம்புறேன் அனுவோட ஞாபகம் திரும்ப வரும். அது வரைக்கும் காத்திருக்க நான் தயாரா இருக்கேன். அவ எனக்கு வேணும். மனசார அவளுக்கு நான் எந்த தப்பும் பண்ணதில்லை. அப்போ எனக்கு அப்போ இருந்த மனநோயினால நான் அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். நான் இப்போவும் அவளை நேசிக்கிறேன். அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவ புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அவ கூடவே நான் இருக்கேன். நான் அவளோட புருஷன் தெரியலனாலும் என் பக்கத்திலேயே தான் அவ இருக்கா. இங்க இப்படி தனியா இருக்கும் போதும் அதை என்னால உணர முடியுது சுவாமி. அவளை என்னால விட்டுட்டு போக முடியாது. ஞாபகம் திரும்ப வந்து அவ என்கிட்ட ஓடி வரணும் சுவாமி. நான் அவளுக்காக இங்கேயே காத்துக்கிட்டு இருப்பேன், அவ குணமாவற வரைக்கும். ஞாபகம் திரும்ப கிடைச்சதுன்னா அனு உன்னை தேடி வருவான்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? ஏன்னா அவ இன்னைக்கு இன்னொருத்தரோட மனைவி. இந்த கேள்விய நான் எனக்குள்ளே நிறைய தடவை கேட்டு பார்த்துட்டேன். நான் எந்த தப்புமே பண்ணல. என்ன அணுவ நானோ தூக்கி போடல. என்ன முழுமையா மறந்த அவளை இன்னொருத்தர் கையில ஒப்படைச்ச அவளுடைய அம்மா மேலதான் தப்பே. எல்லாம் தெரிஞ்சு அவளை கல்யாணம் பண்ண மனோ மேலேயும் தான் தப்பு. அனுவோட மனசும் அப்படித்தான் இருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்க. அது அவளுக்கு புரியும் போது அவ என் கூட கண்டிப்பா வருவா. நாங்க ஒன்னா வாழ்வோம். எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நான் அந்த சந்தோஷமான நாளுக்காக, அவளுக்கு ஞாபகம் திரும்ப கிடைக்கிற நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சுவாமி.
நீங்களா வந்திருக்கீங்க? நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. வாங்க, உள்ள வாங்க. ஆ. நீங்க வரலங்கிற கவலை மனோ கிட்ட இருக்கு. அத வெளியில காமிச்சுக்க மாட்டேங்கிறாரு. அவனை பெத்தவங்க இல்லம்மா, எவ்வளவு நாளைக்கு தான் பேசாம இருக்க முடியும்? பெத்த பிள்ளைய மறக்க முடியுமா? நிஜம்தான். உங்களுக்கு தெரியாம அவங்க கல்யாணம் பண்ணது உங்களுக்கு கவலையா இருக்கும், இல்லாம இருக்குமா என்ன? கஷ்டப்பட்டு வளர்த்த பையன் உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிட்டான். உங்களை விட்டுட்டு தனியா ஒரு பொண்ணு கூடயும் வாழ்றான். பெத்த அம்மா அப்பாவால எப்படி இதெல்லாம் தாங்கிக்க முடியும்? என் பொண்ணோட கல்யாணத்துக்கு என்கிட்டயே சொல்லல, ஆனா நான் மன்னிச்சிட்டேன். நீங்களும் மன்னிச்சிருங்க. இப்போ நீயும் நானும் ஒண்ணுதான்னு சொல்ல வரியா? நீ குடும்பமே வேண்டான்னு ஊர் சுத்திக்கிட்டு இருந்த ஒரு பொறுக்கி. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு ரவுடி. எங்க பசங்களை நாங்க உயிரா நினைச்சு வளர்த்தோம். ஒரு பொண்ணுக்காக அவன் எங்களை தூக்கி போட்டுட்டு போனப்ப அதை எங்களால தாங்க முடியல. பொறுக்கித்தனமா சுத்திட்டு இருந்த நீ வீட்டுக்குள்ள வரத்துக்காக என்ன வேலை வேணும்னாலும் பண்ணிருப்ப. தேவைப்பட்டா இதோ நிக்கிறாளே உன் பொண்டாட்டி, அவ கால்ல விழ கூட நீ தயங்க மாட்ட. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. எல்லாம் ஒண்ணுதான். என் பையனை நல்லா பேசியே மயக்கி வச்சுட்டா இவளோட பொண்ணு. அதுக்கு இவளும் தொடைதான். கல்யாணமான பொண்ணுக்கு மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைக்காதப்போ என் பையனை எப்படியோ மயக்கி கல்யாணம் பண்ணிட்டீங்க. என்னது, உங்க பையன் என்ன குழந்தையா? சாக்லேட் காட்டி மயக்கின உடனே மயங்குறது. என்னோட மனசுக்கு சரின்னு தோணுன விஷயத்தை தான் நான் பண்ணேன். இங்க பாருப்பா, கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அத பத்தி பேசி பிரச்சனை வேண்டாம். மனோவை பாக்குறதுக்காகத்தானே நீங்க இப்ப வந்தீங்க. பாருங்க, அவனை பாக்குறதுக்காக மட்டும் நாங்க இங்க வரல. நாங்க எங்க பையனை இங்க இருந்து கூட்டிட்டு போக வந்திருக்கோம். காமெடிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. என் கழுத்து சுருக்கிக்க போகுது. உனக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு சிரிப்பா இருக்கும், ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல. என் பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டு அவ நல்லா ஊர் சுத்திட்டு இருக்கா. மனோவுக்கு இப்படி நடந்ததுக்கு அனு எப்படி காரணமாவா? நீங்க பிரச்சனை பண்ணதான் வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். மனோ உள்ளதா இருக்காரு. அவரால எந்திரிச்சு நடக்கவே முடியாது. நீங்க இப்படி நடந்துக்கிறது எங்களுக்கு கஷ்டம் இல்ல, அவருக்கு தான் கஷ்டமா இருக்கும். வெறுப்பு கோபம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் அவங்கிட்ட அன்பா 2 வார்த்தை பேசிட்டு போங்களேன். எங்க பையன்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அதை நீங்க எங்களுக்கு கத்து தர வேண்டாம். அதெல்லாம் சரி, நாங்க எதுக்காக உங்ககிட்ட பேசணும்? எங்க அந்த திமிரு புடிச்சவ? அவளையும் 4 வார்த்தை கேட்கணும். எங்க பையனை இங்க இருந்து கூட்டிட்டு போக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். கூப்பிடுங்க அவளை. அவளை பாக்கணும்னா நீங்க அவ வேலை பாக்குற ஆபீஸ்க்கு தான் போகணும். எதுக்காக இப்படி? ஆபீஸ் அப்ப இன்னைக்கு அவ இங்க இல்ல. ஆபீஸ்க்கு போனாலும் உன் பொண்ணை பார்க்க முடியாது பத்மா. ஏதாவது ஜூஸ் கடை, பார்க்கு இல்ல லாட்ஜ் இந்த மாதிரி இடத்துல தான் இருப்பா உன்னோட பொண்ணு. ஏய், மனுவோட அப்பா அம்மாலாம் நான் பார்க்க மாட்டேன். என் பொண்ணை பத்தி பேசுனீங்கன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். நாங்க ஒண்ணு போய் சொல்லல. என் பையனை இங்க விட்டுட்டு அவ ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கா. கிரண் ஒருத்தர் இருக்கா இல்ல, அவங்க கூட சேர்ந்து. ஒருவேளை இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதோ? சீதா, என் பொண்ணு அவங்க 2 பேரையும் ஒரு ஜூஸ் கடையில பாத்திருக்கா. நாங்க ஒண்ணும் கதையெல்லாம் சொல்லிட்டு இல்ல. ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கடையில போய் ஜூஸ் சாப்பிட்டா நீங்க சொல்ற மாதிரி தப்பாயிருமா என்ன? சிலரால அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். உன்ன மாதிரி பைத்தியக்காரனுக்கு வேணா புரியாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு நல்லாவே புரியும். அவங்க பழகின விதத்துல தப்பு இருந்ததுனாலதான் எங்க பொண்ணு எங்க கிட்ட வந்து சொன்னா. எங்களை வேண்டான்னு சொன்ன பையன் இனிமே எங்களுக்கும் வேண்டான்னு சொல்லிதான் நாங்க முடிவோட இருந்தோம். ஆஸ்பத்திரியில முடியாம இருந்தப்ப கூட நாங்க பார்க்க வரல. இருந்தாலும் மனசுக்குள்ள அவனுக்காக வேண்டிக்கிட்டும் அழுதுகிட்டு தான் இருந்தோம். அவனை பார்க்காம பிடிவாதமா இருந்தோம். முடியாம இருக்கான்னு தெரிஞ்சும் நாங்க நிம்மதியா இருந்தது அவனை உயிரா நேசிக்கிற ஒரு பொண்ணு கூட இருக்கிறாளேன்னு தான் நினைச்சோம். ஆனா அது தப்பு. என் பையனை அவ ஏமாத்திக்கிட்டு இருக்கா.
அவ 2 இல்ல 3 4ன்னு கூட அவ கட்டுவான்னு எங்களுக்கு தெரியும். தேவைப்பட்டா 3வது கல்யாணம் பண்றதுக்காக என் பையனை கொன்னாலும் கொன்னுடுவா. முதல் மாப்பிள்ளை இறந்துட்டான்னு தானே சொன்னீங்க. ஒருவேளை கொன்னு இருந்தா யாருக்கு தெரியும்? நாங்க இப்ப வந்தது அவனை இங்க இருந்து காப்பாத்ததான். அவன் பண்ண தப்ப நாங்க சரி பண்ணுவோம். எங்க எங்க என் பையன்? மனோ, மனோ, நான் பெத்த மகனே, எங்களை மன்னிச்சிருடா. இங்க பாருப்பா, என்னடா இப்படி இருக்க? டேய், நாங்க கொஞ்சம் பிடிவாதமா இருந்துட்டோம், எங்களை நீ மன்னிச்சிடுறா. அப்படி ஒண்ணு தூக்கி போட முடியுமா எங்களால? கோவம் பிடிவாதம் காட்டணும், எல்லாமே நடிப்புதான். நாங்க இறந்துட்டா எங்களை பார்க்க கூட வரக்கூடாதுன்னு சொன்னோம் தான். இருந்தாலும் உன்னை நினைச்சு நாங்க அழுதுட்டு இருந்தோம். நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டோம். நீ அது எல்லாத்தையும் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா அத மாதிரி நீ ஒண்ணு இங்க இருக்க வேண்டாம். நீ எங்க கூட கிளம்பி வா. அனாதையாவா? எனக்கு அப்படி தோணுதே இல்லப்பா. என்னோட மனைவி இங்கதான் இருக்கா. அப்புறம் தோ இவங்களாம் இருக்காங்க இங்க. பெத்த பையனை மாதிரி தான் இவங்க எல்லாரும் என்ன பாத்துக்கிறாங்க. என் மேல எல்லாரும் அன்பா இருக்காங்க. எனக்கு இங்க எதுக்கும் எந்த குறையுமே இல்லை. இது சொல்றப்போ ஏன்பா உன் கண்ணு கலங்குது? எதுக்காகடா எங்க முன்னாடி இப்படி நடிக்கிற? உன்னை இந்த நிலைமையில பாக்குறப்போ எங்களால தாங்கவே முடியலடா. இங்க பாரு, அனு உன் மேல அன்பா இருக்கான்னு நீ சொல்ற. ஆனா இப்ப அவ எங்க? இந்த நிலைமையில உன்னை இங்க விட்டுட்டு அவ போயிட்டால. ஆபீஸ்க்கு போறேன்னு வீட்டை விட்டு போறா. அந்த கிரண் கூட வெளியே சுத்திட்டு இருக்கான். அந்த உறவு தப்பான உறவுதான் மனோ. இந்த நிலைமையில நீங்க மனுவை கஷ்டப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு கிளம்புறீங்களா ப்ளீஸ்? உங்களோட விருப்பம் இல்லாம தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுக்காக ஏதேதோ போய் சொல்லி அவங்க 2 பேரையும் பிரிக்கணும். அதுக்காகத்தானே 2 பேரும் வந்திருக்கீங்க. இங்க பாருங்க, அவங்க 2 பேரும் மனசார விரும்புறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கூட அவங்கள பிரிக்க பார்த்தேன், நடக்கல, தோத்துட்டேன். அவங்க சேர்ந்துட்டாங்க. அதனால நடந்த கசப்பான சம்பவத்தை மன்னிச்சுட்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க. 2 பேரையும் பிரிக்கிறதா இருந்தா நான் அன்னைக்கே அதை செஞ்சு முடிச்சிருப்பேன். கூண்டுக்குள்ள பூட்டி வச்ச மாதிரி இவனை இங்க விட்டுட்டு அவன் இன்னொருத்தன் கூட வெளியே சுத்திக்கிட்டு இருக்கா. ச்சே, இந்த வழியை தாங்கிக்க முடியாம தான் நாங்க இங்க வந்தோம். உங்களுக்கும் அது தெரியும். எல்லாத்தையும் என் பையன் கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாங்க சொல்றதெல்லாம் நிஜம்தான். நீங்களும் சேர்ந்துதான் ஏமாத்துறீங்க என் பையனை.
என் பையன் எந்த அளவுக்கு உங்க பொண்ணை நேசிச்சானோ அதுக்கு பல மடங்கு உங்க பொண்ணு இவனுக்கு துரோகம் பண்ணியிருக்கா. அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண பிளான் தான் இது. என் பையனோட இந்த நிலைமைக்கு காரணம் அவங்க 2 பேருமா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அடச்சே, நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க இவனை பாத்துட்டீங்கல்ல, இவனை கஷ்டப்படுத்தாம இங்க இருந்து கிளம்புற வழியை நாங்க பாருங்க. திரும்பி போக தான் வந்தோம். ஆனா இவனையும் கூட கூட்டிக்கிட்டு தான் போவோம். மனோ, இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. நாம நம்ம வீட்டுக்கே போயிடலாம். உன்னோட மருந்தெல்லாம் எங்க இருக்குப்பா? நீங்க 2 பேரும் என்னை வந்து கூப்பிடுங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். உங்க 2 பேர் கூட சேர்ந்து வாழணுங்கிற சந்தோஷத்தையும் சுகத்தையும் மட்டும்தான் நான் விரும்பினேன். இப்ப நான் தனியா இல்ல. என்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா, என்னோட மனைவி. அவ வரட்டும், அவளையும் கூட்டிக்கிட்டு நாம எல்லாரும் ஒன்னாவே வீட்டுக்கு போலாம். நிறுத்துடா. அவ நம்ம வீட்டு வாசல மிதிக்க கூடாது. அந்த திமிரு புடிச்சவள நான் என் வீட்டுக்குள்ள நுழைய விட மாட்டேன். இவ்வளவு நடந்தும் நீ ஏன்பா இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அவளுக்கு உன் மேல அன்பு இல்ல, அவன் மேலதான் இருக்கு. அப்படி ஒருத்தி கூட வாழ அசிங்கமா இல்லையா உனக்கு? அவ கழுத்துல நான் கட்டின தாலி இன்னுமா இருக்க. அவ பொண்ணும் அறுத்து போடலையே. நீங்க 2 பேரும் சொன்ன உடனே தூக்கி போடுற உறவு ஒன்றும் அது கிடையாதா? எங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிறதா? அப்போ அவ உன் கூட வந்தாதான் நீ எங்க கூட வருவல? அதான் என்னோட முடிவுன்னு நானே உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. என்னைக்காவது உங்க மனசு மாறுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா என்னை தேடி வாங்க. நாங்க ஒண்ணா வீட்டுக்கு வரோம். நான் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, இங்க பாருங்க, உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? ஆமா, எது வேறனா எதுக்காக நின்றுகிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. எதுக்கு அவனை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? இங்க பாரு, கடைசியில அவனோட குழந்தையதான் உன்னோட குழந்தைன்னு கொண்டு வந்து நிறுத்த போறா பாரு. அசிங்கம் புடிச்சவன் நீ அதையும் சுமந்துட்டு நிப்ப. உன்னை நான் தான் பெத்தனான்னு நினைக்கும் போது எனக்கு அசிங்கமா இருக்குடா. இங்க பாரு, என்னைக்காவது நாங்க வேணும்னு நீ நினைச்சனா அவளை விட்டுட்டு நீ மட்டும் தனியா வா. இல்லன்னா நீ வர வேண்டாம். நாங்க செத்தா கொல்லி போட கூட நீ வரக்கூடாது. அழாத மனோ, நீ எங்களோட பையன், நாங்க உன் கூட இருக்கோம். அவங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்ததுனால இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு போறாங்க. அவங்க சும்மா சொல்றாங்க. நீ அதை விடுமானோ? உனக்கு தெரியாத அவளை பத்தி? மனோவுக்கு நாம ஆறுதல் சொல்லி அனுப்பிட்டோம். பாவம், மனோவோட அப்பாவும் அம்மாவும் சொன்னதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தான் எனக்கும் தோணுதுங்க. அனுவை நாம கொஞ்சம் கவனிக்கணும். அவ ஆபீஸ் வரைக்கும் நம்ம போயிட்டு வரணும். அவங்க 2 பேரும் அங்க இருக்காங்களான்னு செக் பண்ணணும். அது வேணுமா? வேணுங்க. நீங்க போங்க. அவங்க இப்படி வந்து சொல்லிட்டு போறதுனால நாம அதை பத்தி விசாரிச்சே ஆகணும்.
கொஞ்ச நேரமா இங்கேயே சுத்திட்டு இருக்கீங்களே, என்னாச்சு? திரும்ப வேலை கிடைக்குமான்னு கேட்க சார பார்க்க வந்தீங்களா? அவர் இங்க இல்ல, லீவ்ல இருக்காரு. அனு வரலையா? ஓ, அப்ப நீங்க அனுவை பார்க்க தான் வந்தீங்களா? ஆமா. காசு கேட்க வந்திருப்பீங்கல்ல, அப்படித்தானே? ரொம்ப கஷ்டம். அனு எங்க போயிருக்கா? டீ குடிக்க ஏதாவது போனாளா? காஃபி குடிக்க தான் போனா, போய் ரொம்ப நாள் ஆச்சு. போனவ இன்னும் திரும்ப வரவே இல்ல. கிண்டல் பண்றியா? ஐயோ சார், அவ ஆபீஸ்க்கு வரதே இல்ல, லீவ்ல இருக்கா. அவ ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனார்ல, அதுக்கு அடுத்த நாள் அவ இங்க வந்திருந்தா. அவ ரொம்ப டென்ஷனா இருந்தா. கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு ஒரு லீவ் லெட்டரை மெயில் பண்ணிட்டு இங்க இருந்து போயிட்டா. அதுக்கப்புறம் அவளை பார்க்கவே இல்ல, ஒரு போன் கூட அவ பண்ணல. கல்யாணம் ஆன அன்னைக்கே புருஷனை யாரோ அடிச்சிட்டாங்க. பாவம், படுத்த படுக்கையா ஆயிட்டாரு. யாரா இருந்தாலும் கஷ்டமா தானே இருக்கும். அவ புருஷனை பாத்துக்கிட்டு வீட்டுல தான் இருப்பா அவ. இது ரொம்ப கஷ்டம் இல்ல? அனு அதுக்கப்புறம் இங்க வரவே இல்லையா? இல்ல சார், நான் எதுக்காக உங்ககிட்ட போய் சொல்லணும்? நீங்க அவ வீட்ல போய் பாருங்க, அவ அங்கதான் இருப்பா. சாரும் லீவ்ல தான் இருக்காருல்ல? ஆமா, அவரும் ஆபீஸ்க்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் சொன்னேன்ல அனு இங்க இருந்து போனான்னு. அன்னைக்குதான் கடைசியா கிரண் சார் ஆபீஸ்க்கு வந்து நான் பார்த்தேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.